அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறேன். ஜெய்பாலா 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 தத்பிரசாய் வித்மீக மகா தேவாயுதே தன்னோருத்திரப்பதியாது. சிவபெருமானுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி வந்து பாலத்திருவர்களுடைய திருவருளாலும் மகா சிவராத்திரி பலன். மகா சிவராத்திரி நம்மளுக்கு என்னென்ன நன்மை செய்யுது, நம்ம எப்படிலாம் வழிபாடு செய்தால் நம்மளுக்கு நன்மை உண்டாகும், நம்முடைய குறைகள் எல்லாம் எப்படி இறைவன் செவி சாய்ப்பாருங்கிறது பார்ப்போம். அதனால நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. விஸ்வாச வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை திரையோதசி தேதி மாலை 5:14 வரை உள்ளது. அது பின்பு சதுர்தசி தேதி உத்திராட நட்சத்திரம் இரவு 8 மணி வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். சுபமுகூர்த்த நாள் என்ற தினம் மகா சிவராத்திரி. காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள். அனைத்தும் சுபத்தன்மை அடங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே இந்த மகா சிவராத்திரிக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வருது. ஞாயிறு நாளே சூரியனுடைய வழிபாடு, சூரியனுடைய நாள் விடிந்தால் சோமவாரம் திங்கட்கிழமை. ஆகவே ஞாயிறும் திங்களும் கூடிய காலம். அதனால இந்த காலத்துல கண்டிப்பாக கோளாறு பதிவாகும். வெயிறு தோளில் பங்கன் விடமிண்ட கண்டேன் மிக்க நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அமர்ந்து உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பும் இரண்டும் உடனே. இந்த மாதிரி பாட்டு வந்து நவகிரகத்துண்டான தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு சிவபுராணமும் கோளாறு பதிவகம் அதிகமாக பாடணும். ஆகவே இந்த மாதிரி உங்களால எத்தனை முறை பாட முடியுமோ, எத்தனை முறை இந்த வார்த்தைகள்னால உங்களை சொல்ல முடியுமோ, அது தொடர்ச்சியா நீங்க சொல்லி சொல்லி வர 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 நம்முடைய கர்மாபலம் நிவர்த்தி ஆகும். தோஷங்கள் முதல்ல நிவர்த்தி பண்ணணும். இப்ப சிவராத்திரிக்கு உண்டான மகா சிவராத்திரிக்கு கிருஷ்ணபட்சம் வருது. எதுக்கு தேய்திரையிலே வர்றாரு, அமாவாசை ஒட்டி வராது அப்படின்னா, இதுக்கு இருள் சூழ்ந்த காலத்தில் ஒரு வெளிச்சமே உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய காலமே. அதனால இந்த காலத்துலதான் இந்த பிரதோஷம்லாம் சேர்ந்து வரும். இந்த சிவராத்திரி காலம்தான் சிவபெருமான் நஞ்சு உண்டார், அதாவது விஷத்தன்மை உண்டதால் அவர் உடல் நீலகண்டனாக மாறினார். அதான் நீரமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதெல்லாம் நம்மளுக்கு வந்து எதுக்கு சொல்றாங்க, நிறைய சரித்திரம் உண்டு. அதனால அதை வந்து தெரிஞ்சுங்க. அப்ப நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு சில ஆலயமே உண்டு. அப்ப அந்த விஷத்தன்மை உண்ட காலம் என்பதால் அந்த பார்வதி தேவி தடுத்து ஆட்கொண்டதால் நீலகண்டன்கிற பேர். அதனால கழுத்துல விஷயத்தில ஒரு தழும்பு எல்லாருக்கும் கொடுக்குறார் நம்மளுக்கு இந்த விஷயத்தினாலே. அதனாலதான் அந்த இடத்துல உத்ராட்சம் கட்டிக்கிறாங்க. சில பேர் வந்து அந்த இடத்துல வந்து விபூதி பூச்சிக்கிறாங்க, திருமண் விட்டுக்கிறாங்க. அதனால இந்த காலத்துல அபிஷேகம் ஆராதனை செய்து முழுமையான பலன் அடையணும். உங்களால என்ன கொடுத்து நம்ம வந்து சிவபெருமான் அனுகிரகம் பெறலாம் அப்படின்னா, நீங்க இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், சர்க்கரை வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், பல வகை பஞ்சாமிரதத்துக்கு வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம். அப்ப பால் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 100 லிட்டர் பால் வந்து சேர்ந்துருது. ஆனா மற்ற திரவியம் வந்து கம்மியாயிடுது. மற்ற அபிஷேக பொருள் எல்லாம் கம்மியா தான் வேலை செய்யுது. பஞ்சாமிரதம்னா 4 பிடி, சந்தனம்னா கொஞ்சோண்டு, தயிர் கொஞ்சோண்டு. அது ஒரே பொருள் நிறைய பண்றதுல இந்த மாதிரி பிரிச்சு நிறைய எல்லா திரவியம் சொல்லக்கூடிய விவிதி, சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர் எல்லாம் நிறைய வாங்கி கொடுங்க. நிறைய அபிஷேகம் பண்ணும்போது எல்லாமே சமமா பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். ஆகவே இந்த சிவராத்திரிக்கு 4 கால பூஜை அருமையாக நடக்கும் ஒவ்வொரு ஆலயத்துல. அந்த சிவராத்திரி பூஜையில அமோகமாக கலந்து கொண்டு வழி செய்யணும். பார்வதி தேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதனால சிவன் பார்வதி அம்சம் பெற்று வாழக்கூடிய தன்மை அப்படின்னா கணவன் மனைவி உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும் சொல்லுவோம். பார்வதி தேவியுடைய அனுகிரகம் கிடைச்சாலே, சிவனுடைய அனுகிரகம் கிடைச்சாலே நம்மளுடைய வறுமை நீங்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும்,
பெண்கள் வந்து நல்லபடியா வாழணும்னா ஆண்கள் நல்லா இருக்கணும். அப்ப அந்த பெண்கள் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் போது அந்த தன்மை கொடுத்தாகும். அதனால சிவராத்திரிக்கு, மகா சிவராத்திரிக்கு எல்லா தரப்பினர் வழிபாடு செய்யக்கூடிய காலம். நம்ம மட்டும் மனிதர்கள் மட்டுமா, ஆனா எல்லா விலங்கினங்கள், பறவை இனங்கள், புழு பூச்சி, விருட்சம் சொல்லக்கூடியது, மரம், அதாவது ஓரறிவு முதல் 6 அறிவு படித்த மனிதர்கள் வரை வழிபாடு செய்து முத்தி பெற்ற காலம் அப்படியே மகா சிவராத்திரியே நிறைய இருக்குது. ஆகவே இந்த காலத்துல வந்து சாயங்காலம் பொழுது போய் சாமிக்கு 6 மணிக்கு முதல் கால அபிஷேகம் நடக்கும். அதெல்லாம் கண்டு கழிக்கணும். அது இல்லாம முதல் ஜாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் முதல் ஜாமம். பால் அபிஷேகம் செய்யும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஆயுள், ஆரோக்கியம், நோய் நொடி அனைத்தும் குணமாகுது. நமக்கு வேணும் என்ன? இந்த பூமியில வாழணும்னா ஆயுள் வேணும். ஆயுள் அதிகமா வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? நோய் நொடி இருக்கக்கூடாது. அப்ப ரெண்டும் பெற்று தரக்கூடியது. அப்ப சௌபாக்கியம் அடையணும், தொழில் பணம் வேணும். அப்ப தொழில் நல்லா சிறப்படையணும். அப்ப முதல் ஜாம பூஜையில கண்டு கழித்து இந்த சிவபெருமானுடைய திருவருள் பெறணும். 2ஆம் ஜாமம் அபிஷேகம் செய்யும் போது செல்வம், பணம் மட்டும் செல்வமா? இல்லை, புத்திர செல்வமும் செல்வம் தான். இப்ப குழந்தை செல்வம் வேணும். இப்ப குழந்தை இல்லாதவர்கள் இந்த சிவராத்திரியில விரதம் இருந்து பணம் மட்டும் எதிர்பார்க்காமல் குழந்தை செல்வம் சேர்ந்து வேணும். எனக்கு வந்து ஒரு குழந்தை தான் இருக்குது, எனக்கு 2வது குழந்தை வேணும், 2 குழந்தை தான் இருக்கும், 3 குழந்தை வேணும், நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும், நல்ல வைராக்கியமான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தம்பதிகளா வேண்டிக்கணும். இந்த சிவராத்திரியில போய் குழந்தை காண்டி வேண்டி தவிக்கக்கூடிய அன்பர்கள் 2வது குழந்தையா இருக்கணும், முதல் குழந்தையா இருந்தாங்க. இந்த சிவராத்திரிக்காக குழந்தைக்காண்டி வேண்டியும் போது என்ன வேண்டிக்கணும்? ஆரோக்கியமான குழந்தை வேணும், புத்திசாலித்தன்மான குழந்தை வேணும், வேறும் புகழ் பெற்று வாழக்கூடிய தன்மையாக நம்ம குழந்தை பிறக்கணும், எந்த விதமான சலசலப்பு என்று நம்ம குழந்தை ஆரோக்கியமாக வாழணும், பேரும் புகழோட வாழணும், நல்ல கல்வி செல்வம் உண்டாகும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். குழந்தை வேணும், குழந்தை வேணும்னா வெறும் குழந்தை தானே, வெறும் குழந்தை தானே கொடுத்தாச்சு. அப்ப குழந்தைக்கு புத்தி இல்லைன்னா என்ன செய்வீங்க? அப்ப புத்தி உள்ள குழந்தை வேணும், செல்வம் உள்ள குழந்தை வேணும், அறிவுள்ள குழந்தை வேணும், பேரும் புகழ் உள்ள குழந்தை வேணும் சொல்லி வேண்டிக்கணும். அதனால பணம் மட்டும் இல்லை, ஒரு செல்வம். ஆக 2வது ஜாமத்துல குழந்தைக்காண்டி பிரார்த்தனை செய்து கொண்டால் கண்டிப்பாக புத்திர செல்வம் உண்டாகும் அந்த விரத காலத்தில். அதனால கண்டிப்பாக 2ஆம் ஜாமம் போய் 3ஆம் ஜாமம் அப்படின்னாலே அதிகமா நள்ளிரவில் நடக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தை 3 மணி பண்ணுவாங்க, உச்சி பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல நம்ம தியானம் செய்யும்போது மோட்சம் அடையலாம் அப்படி சொல்லுவோம். மோட்ச பிரதானம் நல்கும், தியானம் செய்யலாம் இந்த காலத்துல. ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கண்ணு முடித்து உட்காந்துடலாம். உச்சி காலம் பிரம்ம முகூர்த்தத்துல 2 மணி அல்லது 2:30 மணி 3 மணிக்கு அபிஷேகம் தீபார்த்தனை நடக்கும் 3ஆம் ஜாமம் பூஜைக்கு. அந்த நேரத்துல நம்ம வந்து தூக்கம் தான் அதிகரிக்கும். ஆனா அதிலே நம்ம வந்து நிதானமாக யதார்த்தமாக இருந்து சமாளித்து அந்த சிவபெருமானை வழிபாடு செய்யும்போது மோட்சம் நல்கும். அப்போ மோட்சம் அடையணும்னு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? புண்ணியம் பண்ணியிருக்கணும். புண்ணியம் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நம்ம வழிபாடு செய்யணும். வழிபாடு மட்டும் செஞ்சா போதுமானா தர்மம் வேணும். தர்மம் மட்டும் செஞ்சா போதுமானா புகழ் வேணும். புகழ் மட்டும் இருந்தா போதுமா? செல்வம் வேணும். அப்படி எல்லாம் ஒண்ணு லிங்கி மாறுது பார்த்தீங்களா? இந்த மோட்சத்துக்காண்டி நம்ம தவித்தாலும் இந்த அத்தனை நம்ம வந்து பெற்று வரணும். அதனால அந்த மோட்சம்ங்கிற ஒரு வார்த்தையினால அப்ப நம்ம தியானம் பண்ணி யோகா பண்ணி நம்ம முயற்சி செய்யணும். அதனால இதுல வந்து நம்ம வெற்றி பெறக்கூடிய தன்மை. 4ஆம் ஜாமம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஞானம் வந்து எப்படி அடைகிறது? பூஜை புனஸ்காரம் மட்டும் செஞ்சா ஞானம் அடைஞ்சிடும்மா? தியானம் பண்ணா ஞானம் அடைஞ்சிடும்மா? கண்டிப்பா முடியாது. ஞானம் அப்படிங்கிறது பகுத்தறிவு. அப்படின்னா குறிப்பறிந்து செயல்படுதல். ஒரு ஆள் பேசுறான்னா அதை நின்று கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். கூட பேசக்கூடாது சொல்லாங்க அந்த காலத்துல. பெரியவங்க சொல்லுவாங்க கூட பேசடா, என்ன பேசணும் கேட்டுட்டு அதோட பதில் சொல்லு. அதுதான் ஞானம். கூட பேசாம அவங்களுடைய பதில் என்ன
அவங்க என்ன காண்டி பேசுறாங்க முழுசா கேட்டுட்டு உங்களுடைய கருத்து சொன்னாலே அது ஞானமே. அது கல்வி ஞானமா இருக்கலாம், அறிவு ஞானமாக இருக்கலாம், பொருள் ஞானமாக இருக்கலாம். அப்போ ஞானம் பெற்று வாழக்கூடிய தன்மை. ஒரு மகான்களை போய் தரிசனம் செய்யும்போது அவருக்கு நிறைய பேசுறாரு. எப்படி பேசுறாரு அவரு? எண்ணற்ற கதைகள்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டே இருக்கிறார். அது எப்படி அவர்கிட்ட இருந்து வருது? எல்லா புராணத்துக்குண்டான தொடர்பு அவர் கொண்டு வர்றார். அது எப்படி வருது? அதான் ஞானம் இருந்தாதான் அத்தனை வரும். ஒரு உபநிஷக்காரர்கிட்ட போய் நின்னா அவர் பாட்டுல பேசிட்டே இருப்பார். மல 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 மலன்னு பேசிட்டு இருப்பார். கிருபானந்த வாரியர் எடுத்துங்க, கழுத்து கீழே போட்டவர் தான், பேசிட்டே இருப்பார். ஆனா சரக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஞானம். அதான் ஞானம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால இந்த காலத்துல நீங்க இந்த பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஈஸ்வரனை மனதார வேண்டி வில்வத்தால் அர்ச்சனை செய்துட்டு வாங்க. சகல விதமான ஐஸ்வர்யம் உண்டாகும். சகல விதமான ஐஸ்வர்யம் எங்கே கிடைக்கும்? என்னென்ன வேணும் அதுக்கு ஐஸ்வர்யம்? முதல்ல இளம் வயதுல நம்மளுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். நடுத்தர வயதுல நம்மளுக்கு ரெண்டாவது என்ன வேணும்? வேலை வேணும். மூன்றாவது நம்மளுக்கு என்ன வேணும்? திருமணம் வேணும். நாலாவது என்ன வேணும்? புத்திர சந்தானம் வேணும். ஐந்தாவது மட்டுமே அனைத்தும் தரக்கூடிய தன்மை நம்ம எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வீடு, வாகனம், எத்தனை வேணும். நம்ம அப்பா சேர்த்து வச்சிருந்தால் பரவாயில்ல, அது வேற. நம்மளா உருவாக்குறது மட்டும்தான் நான் சொல்றேன். இப்ப எங்க அப்பா எனக்கு வீடு வச்சிருக்கான்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் வாங்கணும்னா எனக்கு இந்த படிப்படியை தாண்டி வரணும். எது தாண்டி வரணும்? படிப்பை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல குழந்தை வேணும். அதுக்கப்புறம் தான் வீடு வாசல் வச்சு வாழக்கூடிய தன்மை எனக்கு கொடுக்கும். எங்க அப்பா எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா எனக்கு வீடு வச்சு கொடுத்தாருன்னா அது வேற. அப்போ அத்தனையும் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த விரத காலத்துல, சிவராத்திரி விரத காலத்துல கிடைக்கும். அதனால இந்த காலத்துல அபிஷேகம் செய்து சிவபெருமானை நல்ல குளிர விடுங்க. உங்களால என்னென்ன அபிஷேகம், சக்கரை கூட கொண்டு போய் கொடுங்க, நல்ல வெள்ளம் கொண்டு போய் கொடுங்க, நல்ல பஞ்சாமிர்த பழமா கொண்டு போய் கொடுங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்க. ஆனா அன்னதானம் பண்ணலாம், ஆனா சில பேர் சாப்பிட மாட்டாங்க, பார்த்து செய்யணும். இந்த சிவராத்திரி விரதம்னாலே உபவாசம் பேர். அந்த உபவாசத்துல நீங்க அன்னதானம் பண்றோம்னா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். வயிற்றுல கனம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? மயக்கம்தான். அதுவும் நள்ளிரவு வயிற்றுல ஏறிச்சு, அன்னம் சாப்பாடு ஏறிச்சுன்னா தூக்கம்தான் இழுக்கும். பகல்ல வேற. அதனால சற்று உணவு அருந்தாமல் இருப்பது சிறந்தது. அதனால ஏதேனும் உங்களால முடிஞ்ச தான தர்மம் செய்துட்டு வாங்க. அதனால புராணங்கள், இதிகாசங்கள் அனைத்தும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா மணிக்கணக்கா ஆகும். ஆகவே இதுவே கொஞ்சம் எளிமையாக தொகுத்து உங்களுக்காண்டி சுருக்கமாக சொல்லிட்டு வரோம். அதனால இத்தனை நீங்க பெற்று வாழணும். பார்வதி தேவி சொல்லக்கூடிய அம்பிகை துர்காதேவி மனதார வேண்டிக்கணும். அந்த காலத்துல சிவபெருமானை வேண்டியது மட்டுமல்லாது அம்பிகையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். ஆலயத்துல சென்று போனால் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாங்கிற மந்திரம் தாரக மந்திரமாகவே இருக்கணும். சிவபுராணம் நாக்குல ஜொலிக்கணும். ஜொலிக்கணும்னா ஒலிக்கணும், ஒலிக்கணும்னா ஜொலிக்கணும். அப்ப ஒளி வந்தால்தான் ஜொலிக்க முடியும். அப்போ ஒலிக்கணும், ஜொலிக்கணும். அப்போ மனசால நம்ம இந்த சிவபுராணம் கோளாறு பதிகம் படிச்சாதான் நம்ம ஜொலிப்போம். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த தன்மையை நம்ம உருவாக்கிட்டு சிவபெருமானுடைய பரிபூர்ண கிருபகடாசம் பெற்று எல்லாம் சொல்லுவாங்க. கதா நடக்குது. சினிமா சில இடத்துல டிவி போட்டு விட்டுருவாங்க, படம் பார்க்கறது. அதெல்லாம் பார்க்காதீங்க. டெய்லி வீட்டுல டிவி பார்க்குறோம், மொபைல்ல பார்த்துக்கிறோம், எல்லாமே பார்க்குறோம். அந்த படம் எல்லாம் பார்க்காதீங்க. அந்த காலத்துல அது இருந்தது காரணம்னா அன்னைக்கு அந்த வசதி இல்லை. ஒரு இடத்துல டிவி போடுறாங்க, ஒரு படம் போடுறாங்கன்னா அது நமக்கு ஒரு பெருசாக தோணிச்சு. இன்னைக்கு கைபேசியில வந்துச்சு. அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களால தூக்கம் வருதா, எல்லா ஆளுக்கும் சுத்திட்டே வாங்க. ஒரு 5-6 ஆலயம் தேர்வு செய்யுங்க. பக்கத்துல வண்டியில சுத்திக்கிட்டே இருங்க, தூக்கம் வராது. அதனால சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபலா, ஜெயபலா, வாழ்க்கை வளம்.